சாணியா உன்னை கழுதுகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துலேருந்து குரோம்பேட்டை தான் போயிட்டுருக்கோம். எதுக்குடா போகிறோன்னு யோசிப்பீங்க. என்ன சரவணா ஸ்டோர் போறியா இல்லை போத்தீஸ் போறியான்னு யோசிக்காதீங்க. நான் ரெண்டுத்துக்குமே போகல. அப்படி இந்த ரெண்டு க்ரௌடையும் தாண்டி நீ அப்படி எங்கே தாண்டா போக போகிற அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான் போகிறோம். எதுக்குடா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கலான்னு போகிறோம். நம்ம போன டிஜிட்டல் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம நேராக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸுக்காக நிறைய ஆஃபர்லாம் போடுறதுக்காக கிறிஸ்மஸ் செட்டப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக நம்ம உள்ளே கிளம்பியாச்சு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். ஏன் இந்த ரிமோட் அப்படின்னா இது சென்சர் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ரிமோட் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவி முன்னாடி வச்சு அசஸ் பண்ண எதுவுமே கிடையாது. என்னடா டிவி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காருன்னு யோசிக்காங்க. நம்ம வாங்க வந்து டிவி தான். நம்ம என்ன டிவி வாங்க போயிருந்தோம்னா எல்ஜியில் இருக்க 8050 43 இன்ச் டிவி தான் வாங்க போயிருந்தோம். அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட பிக்சர் குவாலிட்டி உண்மையில சூப்பராக இருந்தது. அதேமாரி அவங்க வந்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் நல்லாவே இருந்தது. அப்புறம் நம்ம அந்த டிவியை புக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாமேன்னு சுற்றி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா ஐஃபோனு நம்ம ஃப்ரெண்டு வச்சிருந்தாலே வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து தான் விடுவோம். இப்போ கடைசியில் நம்ம கையில் ஒரு ஃபோன் மாட்டிருக்கு. அது விடுவோமான்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவில் போயிட்டு ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து அதிலே வச்சுருக்கேன். அவங்க கடைக்காரங்க போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும் அதில் ஃபோட்டோ இருக்கிறது. அதான் வந்ததே வந்துட்டோம். சரி ஐஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயிலு அப்புறம் என்னென்ன மாடல் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம்னு எல்லா மாடலையும் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து வேறு என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ண போனேன். நிறையவே வச்சுருந்தாங்க. எல்லா கேஜெட்டுமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் வேல்யூபிளான ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. நான் வாங்கினப்பையும் ரிலையன்ஸில் தான் வாங்கியிருந்தேன் டிவி. நான் டிவி வாங்கினது தாம்பரம் ரிலையன்ஸு. நான் போயிட்டு நான் டிசிஎல் டிவி தான் வாங்கணுன்றதுக்காகவே டிசிஎல் ஷோரூமுக்கே போய் கேட்டேன். டிசிஎல் ஸ்டோர் ரூம்லேயே ரேட் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து 2000 கிட்ட கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அங்கே வாங்கியிருந்தோம். சரி இந்த வாட்டியும் நம்ம ரிலையன்ஸ்லேயே போய் வாங்கலான்ட்டு தான் ரிலையன்ஸுக்கு வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்காக தான் வாங்க வந்தோம். A few moments later. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நண்பர்களே ஃபோனை பார்த்துட்டு ஒரு யூட்டன் அடித்தேன். டேபு லேப்டாப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருந்தது. அப்புறம் டிவிலாம் நம்ம வேடி பார்த்துட்டே போகும்போது தான் திடீர்னு ஒரு தடுப்பு செவுறு வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு டிவி வந்து 5,29,000 போட்டிருந்தாங்க. அங்கே கேட்டதுக்கு 5,29,000 போட்டிருக்கீங்களே அந்த டிவியோட ஸ்டாண்டு எல்லாமே ஸ்பீக்கர் எல்லாமே வந்துடுமாண்ணா. இல்லைப்பா கடையோட சேர்ந்தே வந்துடும் அப்படின்னாங்க. இது என்ன ஸ்பெஷலு, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ட்டு 6,34,000 ஒன்று வச்சுருந்தாங்க. நண்பர்களே ஃபைனலாக நம்ம ரிலையன்ஸ்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம அடுத்து வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பாட்டோட ஃபுல் வீடியோ அடுத்த விழாவில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உடனுக்குடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் வரும். ட்ரை பண்ணுறேன் மேடம்.